வைகோவுக்கு மாணிக்கம் தாக்கூர் பதிலடி கொடுத்திருக்கிறார். கூட்டணி குறித்து பேசக்கூடாது என்று காங்கிரஸ் தலைமை சொன்ன ஒத்த வார்த்தைக்காக பொறுமையாக இருப்பதாக மாணிக்கம் தாக்கூர் பதிலடி கொடுத்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சுப்ராமன். வணக்கம் சுப்ராமன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு விருதுநகர் நாடாளுமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் பதிலடி கொடுத்திருக்கிறார். குறிப்பாக மதுரையில் நடைபெற்ற மதிமுகவினுடைய ஒரு கூட்டத்தில் பேசும்போது வைகோ குறிப்பாக கூட்டணி குறித்து, அதாவது அவர் பேசும்பொழுது காங்கிரஸ் உட்கட்சி மோதலில் கதர் சட்டைகள் கிழிக்கப்பட்டிருக்கும், இது ஒன்றும் புதிதல்ல என்று அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அதே போல அவர் பேசும்போது கூட்டணியில் நெருடலை, அதாவது மாணிக்கம் தாக்கூர் பேசுவது கூட்டணியில் நெருடலை ஏற்படுத்துவது போல் உள்ளது, நாங்களும் திருப்பி அடிப்போம் என்று அவர் பேசுவது ராமநாதபுரத்தில் 2 பேர் சண்டை போட்டுக் கொண்டால் எப்படி பேசுவார்களோ அதுபோல் அவர் பேசுகிறார். அதனை அக்கட்சியினரே கண்டித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி தொடங்கிய நாள் முதல் கலக குரல் எழுப்புவது அவர்களுடைய வழக்கம் என்று காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருந்தார். அதே போல உட்கட்சி விவகாரத்தில் கதர் சட்டைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கும், இது ஒன்றும் புதியல்ல, காங்கிரஸ் கட்சியினர் சொல்வதை திமுக பொருட்படுத்தவில்லை, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது காங்கிரஸ் கட்சியுடைய உரிமை, காங்கிரஸ்காரர்கள் ஒரே நேரத்தில் 9 குரல் கொடுப்பார்கள் என்று, காங்கிரசுக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதற்கு அது அவர்களுடைய உரிமை என்றும், அதே போல மற்ற விடயங்கள் பேசும்பொழுது அதற்கு வைகோ காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் செய்தும் பேசியிருக்கிறார். குறிப்பாக இது குறித்து விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் வைகோவிற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் காங்கிரஸ் குறித்து பேசக்கூடாது என்று அகில இந்திய காங்கிரஸ் தலைமை சொன்ன ஒத்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து இதை தாண்டி பொறுமையுடன் கடந்து போகிறேன், பயந்துகிட்டு இல்ல அண்ணன் வைகோ அவர்களே என்று வைகோவிற்கு அவர் குறிப்பிட்டு அந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக மாணிக்கம் தாக்கூருடைய பேச்சு கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்துகிறது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் புகார் தெரிவித்திருந்த அடிப்படையில் கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசக்கூடாது என்று ஒரு உத்தரவானது காங்கிரஸ் தலைமையால் பிறப்பிக்கப்பட்டது. அதனை அடுத்துதான் நான் அமைதியாக இருக்கிறேன், பயந்துகிட்டு எல்லாம் நான் போகவில்லை என்று வைகோவிற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர். விவரங்களுக்கு நன்றி.